ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போதே ட்ரெண்டை பார்ப்பாங்க. ஓட்டு எண்ணிக்கை முடிகிற வரை காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஓட்டு பெரும்பாலான முதலமைச்சர்கள் ஓட்டு எண்ணிக்கை பார்க்கும்போதே ட்ரெண்டு மோசமாக இருக்குது, நம்மளே தோக்க போகிறோம், எல்லாமே இதாக இருக்குன்னா நேற்றே போய் தான் அவர் கொடுத்துருக்கணும். நேற்றே போய் கொடுக்கணும். கவர்னர் நேரம் சந்தித்து கொடுத்துருக்கணும். ஏதோ லெட்டராக அனுப்பி விட்டுருக்காரு. எப்படி நேற்று பூரா பார்த்தாரு, வேறு ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டு டெல்லிக்கு தூது விட்டாங்க. திராவிட ஆட்சியை காப்பாற்றணும், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம். பிஜேபி வந்து நீங்கள் அவர்கிட்ட அமித்ஷாட்ட ஆள் அனுப்பி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். எடப்பாடி பழனிசாமியை, எந்த எடப்பாடி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, இவங்க அப்படி தானே பேசுனாங்க. அவரே வந்து இதில் இருக்கட்டும், எந்த எடப்பாடி பழனிசாமி, பாதம் தவழ்ந்த பழனிசாமி அப்படி தானே சொல்லுவார் ஸ்டாலினும் அவங்க பையனும். அவரே முதலமைச்சராக இருக்கட்டும், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் சொல்லுங்கள், திராவிட இயக்கத்தை காப்பாற்றணும் அப்படின்னாங்க. அதன உடனே இவர் அவங்க கிளீனாக நல்ல வேலை, அமித்ஷா இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை, அவர்கிட்ட நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். எல்லா கதவுகளும் மூடப்பட்டவுடன் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி போய் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அதனால் முதலே அனுப்பியிருக்கணும், நல்ல முதலமைச்சராக இருந்தால். அட்லீஸ்ட் இப்போ வச்சு அனுப்புனீங்களா, இனி இந்த குறுக்கு வழி வேலை இதெல்லாம் பண்ணாதீங்க ஸ்டாலின். அவங்க கட்சியில் சொல்கிறாங்களாம், சேகர்பாபு ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துறைமுகத்தில் நின்று நீங்கள் சட்டசபைக்கு எதிர்க்கட்சி தலைவராக போங்க. இதெல்லாம் மக்கள் உங்களை ஒதுக்கிட்டாங்க, மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களை வந்து தகுதியற்றவர், நீங்கள் அரசியலுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கே நீங்கள் தகுதியற்றவர்னு தான் உங்கள் தொகுதியிலேயே தோக்கடிச்சிட்டாங்க. இனி நீங்கள் வந்து குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாது. உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் விஜய் இதுக்கு ஓட்டெடுப்பு நடக்கும்போது எதிர்த்து வாக்களிக்கக்கூடாது. அப்படி எதிர்த்து வாக்களிச்சிங்கன்னா நீங்கள் மக்கள் முடிவுக்கு எதிராக இருக்கிறீர்கள். பழனிசாமி எடப்பாடிக்கும் சொல்லிடுறேன், நீங்கள் 2 பேரும் நம்பிக்கை தீர்மானம் வந்து அங்கே வந்ததுன்னா எதிர்த்து வாக்களிக்கக்கூடாது, மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் இதில் இன்னும் அதிக இதில் ஜெயிச்சிருக்கான். ஒன்றும் கூட்டணியே இல்லை. நிறைய தொகுதிகளில் பார்த்திங்கன்னா வேலையே செய்ய ஆள் இல்லை. எங்கள் சொந்த தொகுதியான அங்கே முதுகுளத்தூர் தொகுதியில் கேட்டேன், வரவே இல்லை. அப்படி ஒரு கேண்டிடேட் இருக்கிறதே தெரியலன்னு அப்படியும் நெருக்கி வந்திருக்காங்க. அதனால் விஜய் இது முதல் எலெக்ஷனுங்கிறதுனால நிறைய இடத்துல ஆர்கனைஸ் பண்ண முடியலை. கேண்டிடேட்டுங்கெல்லாம் புதுசு, நிறைய பணமும் செலவு பண்ண முடியலை. அப்படியும் 108 சீட்டு ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் எல்லோரும் மண்ணை கவி இருப்பீங்க.